ரொம்ப நாளாவே நம்ம வந்து USOIL வந்து அனலைஸ் பண்ணாமல் இருக்கோம். ஞாபகம் இருக்குதா? அண்ட் அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக USOIL தான் நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் அனலைசிஸ் பண்ண போகிறோம். அண்ட் ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம வந்து வீக்லி அனலைசிஸ் வந்து கொடுக்கறது இல்லை. அண்ட் அதுக்காக இந்த மாதிரி சில டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து இனிமேல் ரொம்ப அக்யூரேசியாக நம்ம வந்து கொடுக்குறதா நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான டாபிக் எடுத்து நம்ம பேச போகிறதா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் புதுசாக நம்மளோட சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து USOIL மந்த்லி டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ணி நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் போகலாம். ஓகேங்களா? அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டா லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் டீடைலா நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளியரா நமக்கு வந்து ஒரு நல்ல இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். அண்ட் இந்த லெவல் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல் எக்ஸாக்டா அந்த லெவல் போய் டச் பண்ணிருக்குது மார்க்கெட். அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்ல இங்க இருந்து மார்க்கெட் இன்னும் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டாவே நமக்கு வந்து வரலாம். நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் போய் பாத்தீங்கன்னா இங்க இருந்தே நல்ல டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? பட் இது வந்து நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் மந்த்லி டைம் ஃப்ரேம்கான ஒரு கரெக்ஷனா இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த ஹைன்னு பார்த்தோம்னா இந்த லெவல். சோ இந்த லெவல் வரைக்கும் இன்கேஸ் மார்க்கெட் அகைன் இந்த கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் போறதுக்கான பாசிபிள் இருக்கு. இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு லெவல் ஆல்ரெடி இருந்த லெவல் அதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல்னா இந்த லெவல். சோ அந்த லெவல் வரைக்கும் போகலாம், இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அகைனும் செல் ஆகலாம். அதான் நம்ம வந்து டபுள் டாப் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல எங்க வேணாலும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு திரும்பி மேல போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா இதான் நம்மளோட லோ, இதான் நம்மளோட ஹை. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து அகைன் இந்த சப்போர்ட் ஏரியா, இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்துட்டோம், சப்போர்ட் ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் போகலாம். அப்போ இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. எங்க பையிங் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? இப்போ பையிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எங்கெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கறத இன்னும் நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். இப்போ வீக்லியும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெய்லி போகலாம். ஓகேங்களா? இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா வீக்லிலேயே உங்களுக்கு வந்து கிளியரா டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் தான் இருக்குது. என்ன, இது ஆல்ரெடி நமக்கு வந்து இது ரெசிஸ்டன்ட் ஏரியா தான். ஓகேங்களா? இந்த விக் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஏரியா தான். சோ அந்த லெவல் வரைக்கும் போய் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. சோ இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நம்மளுக்கு வந்து நல்ல செல்லிங் மார்க்கெட்ல நல்ல கீழே வந்துகிட்டு இருக்கு. அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு நல்ல செல், அகைன் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன், இதுவும் கரெக்ஷன் தான். அகைன் இங்க இருந்து மார்க்கெட் வந்து அகைன் நமக்கு வந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்ப ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போகலாம், இல்ல இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இன்னொரு நல்ல செல்லிங் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சினாரியோ. இப்போ அப்படி நம்ம வந்து டெய்லி டைம் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், டிராயிங் எல்லாமே. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து கிளியரா செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல மேல இருந்தே மார்க்கெட் நல்லா வந்துகிட்டு இருக்குது. பட் இப்போ இந்த லெவல் பாருங்க, உங்களுக்கு இது வந்து உங்களோட ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேங்களா? நியர்பை உள்ள ரெசிஸ்டன்ட் ஏரியா இந்த லெவல் தான். அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நமக்கு வந்து இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போயிட்டு அகைன் அங்க இருந்து ஒரு கரெக்ஷன் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. சோ இன்னும் இங்க வந்து செல்லிங் பொட்டன்ஷியல் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? அப்போ பையிங் எங்க ஃபோக்கஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை தாண்டினதுக்கு அப்புறம் தான் பையிங் எடுக்க முடியுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப அது வரைக்கும் லோவர் டைம் ஃப்ரேம், இன்னுமே நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் போறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து செல்லிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம். இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த லெவல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற லெவலே நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா தான். ஓகேங்களா? அப்போ மந்த்லில இப்போ கரண்ட்லி சப்போர்ட் ஏரியா தான் இருக்குது. அப்போ டெய்லியில மார்க்கெட் வந்து நமக்கு ப்ராப்பரா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். அப்போ ட்ரெண்ட் சேஞ்சிங்கிறது இங்க வந்து எந்த லெவல் மாறினதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், அண்ட் இப்போ இருக்கிற நியர்பை உள்ள ரெசிஸ்டன்ட் லெவல். அப்ப இந்த லெவல் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேல போகுது அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பையிங் பொட்டன்ஷியல் இங்க கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருக்குது. இங்க நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கொடுத்திருக்குது. அண்ட் அந்த லெவல் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல். அப்ப அந்த ரெசிஸ்டன்ட் லெவலை அகைன் பிரேக் பண்றதுனால பிரேக் பண்ண உடனே எடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுத்துடலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா முன்னாடியே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஹையர் லோ வந்து கொடுத்துருச்சு. இப்ப இதை பிரேக் பண்ணுதுன்னா இது ஹையர் லோ தான். அப்போ
அதுவும் பிரேக் பண்ண உடனே நம்ம இங்கே எடுக்கனாலும் எடுக்கலாம். பட் அகைன் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு அகைன் ஒரு கரெக்ஷன் வந்து இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எடுத்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் மேல போகலாம். அப்போ அங்க இருந்து நீங்க ஸ்கேலிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள நியர்பை ரெசிஸ்டன்ட் ஏரியா பார்த்தா இந்த லெவல். அப்போ இது வரைக்கும் மார்க்கெட் போகலாம். அதையும் பிரேக் பண்ணுதுன்னா அதுக்கு அடுத்து உள்ள ரெசிஸ்டன்ட் ஏரியா இந்த லெவல். அப்போ இங்க எடுக்கிற என்ட்ரியை இந்த லெவல் வரைக்கும் உங்களால கொண்டு போக முடியும். இன் கேஸ் மார்க்கெட் வந்து பையிங் சைடுல பிரேக் பண்ணுதுன்னா. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்லிங் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு. அண்ட் USOIL கம்ப்ளீட் அனாலிசிஸ் இதுதான். நீங்க வெயிட் பண்ணி மார்க்கெட்ல நல்ல என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம எடுங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ்ல எந்த brokerல அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதுல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நம்மளோட கோர்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.